அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பரத். நான் ஸ்ரீ ஈஸ்வர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இந்த தமிழ் பேச்சு போட்டியில் ஆசிரியர்களிடம் மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பின் கீழ் நான் எனது கருத்துக்களை பேசப் போகிறேன். உலகில் 2 புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவினை பெறுகிறான். அப்படிப்பட்ட வகுப்பறையில் அவன் ஆசிரியரிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர்களின் திறமையும் வழிகாட்டுதலும் தான். இக்காலத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களின் சில குணாதிசயங்களை கண்டு வருந்துகின்றனர். மாணவர்கள் ஆசிரியர்களின் புன்னகையை காண மிகவும் ஆசை கொள்கின்றனர். ஆசிரியர்களின் கோபமான முகத்தை மாணவர்கள் காண்பதன் மூலம் அழகிய மலர் வாடி விடுவது போன்று அவர்களின் முகம் வாடி விடுகிறது. இதன் தீர்வாக ஆசிரியர்களின் முகத்தில் தழுவும் புன்னகையால் மாணவர்களிடம் புன்முறுவல் போக்கின்றன. புன்னகையோடு நல்ல வாழ்வியல் கருத்துக்களையும் பாடங்களையும் மாணவர்களுக்கு அவர்களின் அறிவு திறன்களை தூண்டும் அளவிற்கு கற்பித்தல் வேண்டும். மாணவர்கள் நாட்டை நிர்ணயிக்கும் சிற்பிகள். அவர்களுக்கு சரியான பயிற்சி அளிக்க வேண்டும். இல்லாவிடில் அவர்களுடைய செயல் நாட்டிற்கு தலை குனிவையும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணும். மாணவர்கள் எப்போதும் ஆசிரியர்கள் சொல்வதை பின்பற்றுவார்கள். ஆகவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும். புது புது விஷயங்களை கற்று அவற்றை மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்தும் நல்லாசிரியர்கள் வேண்டும். ஏன், எதற்கு என்ற கேள்வி கேட்க மாணவர்கள் பெரிதும் ஆசை கொள்வர். அவர்களை ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி அவர்களின் கேள்வி கேட்கும் திறனை வளர்க்கும்படி ஆசிரியர்கள் வேண்டும். முக்கியமான மாணவர்கள் அவர்களுடன் சகஜமாக நண்பனை போல் பழகக்கூடிய ஆசிரியர்களை மிகவும் எதிர்பார்ப்பர். நன்றி. வாழ்க தமிழ். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.